ஆனால் அண்ணன் பார்த்தீங்கன்னா சின்ன மீனாக இருக்கிறதெல்லாம் கீழே போட்டுறாரு, பெரிய மீனாக இருக்கிறது மட்டும் இந்த பையில் எடுத்து போட்டுக்கிறாரு. இந்த அளவுக்கு இதுவே போதுங்க, சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்கும். இந்த டேங்க் அடியில் போனீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தூரம் போகணுங்க. இங்கேருந்து அந்த தண்ணி போய் எந்திரிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். இடம் பிளேஸை பார்த்தீங்கன்னா குள்ளம்பட்டி, எடப்பாடியிலேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் வரும் இந்த டிஸ்டன்ஸு. நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கணும்னா வாய்க்காலுங்க, மேட்டூர்லேருந்து வாய்க்கால் தண்ணி. இங்கே பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, இதை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இதோட வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. வேட்டியால் கட்டி அப்படியே மீன் பிடிக்கிறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கல, இங்கே மீன் இருக்கான்னு சொல்லி பார்க்க வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன மீனாக தான் இருக்குது. பெரிய மீனாக இருந்தால் கூட பிடிக்கலான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறோம். பார்த்தீங்களா, நீட்டாக பிடிச்சிட்டு இருக்கிறாங்க ஜம்முன்னு. இங்கே பிடிக்கிற இது பார்த்தீங்கன்னா அண்ணன் வேற லெவலில் பிடிச்சிட்டு இருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா குச்சியால் இப்படி காலில் முட்டை கொடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சிட்டு இருக்காரு. வாய்க்கால் தண்ணிங்க இது பார்த்தீங்கன்னா மேட்டூர்லேருந்து வருதுங்க. இது எந்த இடம் பார்த்தீங்கன்னா குள்ளம்பட்டி, எடப்பாடியிலேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் வரும் குள்ளம்பட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டேங்க் இருக்குது முன்னாடி. இந்த டேங்குக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தமாரி தண்ணி வந்து வளைஞ்சி ஊற்றுற மாரி ஒரு இது இருக்குது. இந்த இடத்துல தாங்க நீட்டாக மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சின்ன மீனாக தாங்க இருக்குது, கருவாடு காக்கும் போல். ஆனால் அண்ணன் பார்த்தீங்கன்னா சின்ன மீனாக இருக்கிறதெல்லாம் கீழே போட்டுறாரு, பெரிய மீனாக இருக்கிறது மட்டும் இந்த பையில் எடுத்து போட்டுக்கிறாரு. பார்த்தீங்களா மீன், ஒரு மீன் எடு. இந்த அளவுக்கு இதுவே போதுங்க, சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்கும். இந்த வாய்க்கால் மீன் பார்த்தீங்கன்னா சரியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தருக்கு பிடிச்சிட்டு இருக்கிறாரு. எதனால் வந்து இப்படி பிடிக்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, வாய்க்கால் இருந்து இப்படி தண்ணி வருதுங்களா, இந்த கீழே கொஞ்சம் ஒரு 4 அடி கீழே இறக்கமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே ஆப்போசிட்டில் தான் என்றைக்குமே மீன் வரும். அதனால் வந்து இந்த ஆப்போசிட்டில் எகற மீன் வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்த துணியில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சின்ன சின்ன மீன்லாம் வந்து எகிரி விழும். இப்போ பார்த்தீங்கன்னா உழுவும் பாருங்கள், கரெக்டாக பார்த்துக்காங்க. இப்போ பார்த்தீங்களா எப்படி ஆப்போசிட்டில் அப்படியே எதிர்நீச்சல் போட்டு எகுருது. ஏன் அப்படின்னா மீன் எல்லா மீனுமே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்போசிட்டில் தான் வந்து எகிரி விடுவோம். நீங்கள் பாருங்களேன், மீனை பாருங்கள், கரெக்டாக ஆப்போசிட்டில் தான் விழுவுது. அவரும் பாருங்கப்பா, அவன் தூக்கி வச்சு பார்த்துட்டு இருக்காரு, ஒன்றும் முடியல. ஐயா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த ஸ்டிக்கு வந்து கயிறு வந்து லூஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி டைட் பண்ணிகிட்டு இருக்காரு. அது என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் அந்த தண்ணியோட வந்து பார்த்திங்கன்னா அந்த வேட்டியை வந்து ஒட்டி பிடிக்க மாட்டுறாங்கன்னா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி போகிற வேகத்துக்கு அந்த வேட்டி கிழிஞ்சிரும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த வேட்டி நனைஞ்சிருச்சுன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதுனால கீழே அடிச்சுட்டு போயிடும்னு சொல்லிட்டு தண்ணியில் நனையாமல் வச்சு அப்படி பிடிக்கிறாங்க. நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே ஆப்போசிட்டில் எதிரும். ஆனால் அந்த சின்ன மீன்லாம் அப்படியே கீழே தள்ளி விட்டுட்டு பெரிய மீனை மட்டும், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கை சைஸில் உள்ள மீனை மட்டும் எடுத்துகிட்டு அவங்க கவரு நான் இந்த மாதிரி கவர் ஒன்று வச்சுருக்காங்க, கவரில் போட்டுக்கிறாங்க. பாருங்கள், வீடியோவில் பாருங்கள், அப்படியே மீன்லாம் எகறது தெரியும். தெரியுதுங்களா? இந்த தண்ணி ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா டேங்குன்னு சொல்லுவாங்க. அந்த டேங்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து வெள்ளைக்காரங்க கட்டினது, உள்ள சுரங்க மாரி. இந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சு இருக்கும்போது நாங்கள் ஒரு நாளைக்கு போய் வீடியோ பண்ணி காட்டுறோம். போயிட்டுருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டேங்க்கு தான் போயிட்டுருக்கு. டேங்குன்னு முன்னாடி சொன்னல, அந்த டேங்க்கு தான் போயிட்டுருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா உள்ள சுரங்க மாரி போவோம். அந்த இடம் எப்படி இருக்குன்னு அங்கே போய் காட்டுவோம் பாருங்கள். நம்ம பார்த்தா இப்போ சின்ன டேங்க் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தண்ணி போகிறப்ப பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சுழல் மாதிரி இருக்கும், பார்க்கவே வேறு லெவலில் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல இந்த கம்பியை சப்போஸ் அங்கேருந்து வர்றப்போ யாராவது அடிச்சுட்டு வந்து அந்த கம்பியை பிடிச்சிக்கணும், இல்லைன்னா அவ்வளோதாங்க,
கண்டிப்பாக டெத்து கன்ஃபார்ம் தான் அங்கே அந்த இடத்துல போயிட்டாவே. இது தண்ணி நிற்கிற பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி இல்லாதப்போ உள்ளே போய் மீன் பிடிப்போம். வேற மாதிரி இருக்கும் அந்த பிளேஸில். உள்ளே அப்படியே ஒரு சுரங்கத்துக்குள்ளே போகிற மாரி இருக்கும். எப்படி மீன் பிடிக்கிறாங்க பார்க்கலாம். ஆனால் இங்கே பிடிக்கல, யாரும் பிடிக்கல போல். அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். இதுதாங்க சின்ன டேங்க் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சுரங்க மாதிரி போகும். நாங்களாம் முன்னாடியெல்லாம் மீன் பிடிக்க இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா கம்மியாகிற டைம் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க வருவோம். அது அதாவது நீங்கள் மேட்டூர் தண்ணி நிறுத்தினாங்கன்னா இங்கே மீன் பிடிக்க வரும். பார்த்தீங்களா, ஏதாவது கோழி அந்த மாதிரி செத்ததெல்லாம் அங்கேயே மாட்டிக்கும். மீதியெல்லாம் அப்படியே அடிச்சுட்டு வரும். வேறு லெவலில் இருக்குது இந்த பிளேஸ் மட்டும். ஆனால் அந்த இடத்துல கம்பி விட்டுட்டோம்னா அவ்வளோதாங்க, சாவு நிச்சயம் தான் இந்த இடத்துல போனால். இது பார்த்திங்கன்னா ஒரு சுரங்கம் மாதிரி இருக்கும். இங்கே சுற்று வட்டாரத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும் இந்த டேங்கோட இது. கிட்டத்தட்ட இந்த டேங்க் அடியில் போனீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தூரம் போகணுங்க. இங்கேருந்து அந்த தண்ணி போய் எந்திரிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். இது சின்ன டேங்கும்பாங்க, அது மேல் டேங்குன்னு சொல்லுவாங்க. அங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் பொருட்கள் எது வந்தாலும் அப்படியே இங்கே இருக்கும். இதுக்குள்ளே தாங்க தண்ணி போகும். இந்த இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா சும்மா வாய்க்கால் தண்ணி வரனால இப்போ பார்த்தீங்கன்னா வாய்க்கால் தண்ணி வர சீசனு. இந்த சீசன் பார்த்தீங்கன்னா இங்கே சுற்று வட்டாரம் ஃபுல்லாகவே நெல் சாகுபடி பண்ணுவாங்க. ஃபுல்லாகவே பாருங்கள் நேச்சுரல் எப்படி எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஃபுல்லாக பச்சை பசின்னு தாங்க இருக்கும் எங்கே பார்த்தாலும். இது பார்த்தீங்கன்னா இந்த இடம் பிளேஸை பார்த்தீங்கன்னா குள்ளம்பட்டி, எடப்பாடியிலேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் வரும் இந்த டிஸ்டன்ஸு. அங்கே மீன் பிடிச்ச இடம் பார்த்தீங்கன்னா அந்த இடம். அங்கேருந்து சரி இந்த டேங்க் எப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு வந்தோம். இங்கே பிடிக்கிறாங்களா, இங்கேயும் பிடிப்பாங்க மீன் வந்தால். ஆனால் இந்த இடத்துல பிடிப்பாங்க மீன். ஆனால் இப்போ யாருமே இல்லை. மீன் எதுவும் இல்லாத மாதிரி தெரியுது. மீன் இருக்கும் கீழே சுரங்கத்தில் இருக்கும். முன்னாடி போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கத்தியில் வந்து, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கத்தியில் வச்சு மீனை விட்டாங்க. அதாவது வந்து 1 கிலோ சைஸு 1.5 கிலோ சைஸ் அந்த மாதிரி சைஸெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கத்தியில் வச்சு வெட்டி பிடிப்பாங்க. நாங்களும் பிடிச்சி போடுறோம். அந்த தண்ணி கொஞ்சம் நிற்கணும். அந்த தண்ணி நின்னால் தான் நாங்கள் உள்ளே இறங்கவே முடியும். இல்லைனா நம்ம உள்ளே போனால் கண்டிப்பாக டெத்து தான். இந்த பொருளெல்லாம் பிளாஸ்டிக் பொருளெல்லாம் ஏன் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சுழல் மாரி வருது. அந்த இடத்துல ரவுண்டு ஷேப்பில் வரதுனால மட்டும்தான் அது அந்த இடத்துல இதெல்லாம் முன்னாடி மூவ் ஆகி போயிட்டே இருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு வெட்டு மாரி வந்து அந்த காலத்தில் கட்டியிருக்காங்க. வெட்டு மாரி வந்து அதுக்கப்புறம் போகுது. ஏதாவது இது ஒரு ஸ்பெஷல் தான் டேங்குன்னு சொல்லிட்டு. இந்த தண்ணியெல்லாம் நின்னதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம் எப்படின்னு. தண்ணி நிற்கிறப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சுற்று வட்டாரம் உள்ள பசங்க ஃபுல்லாகவே மீன் பிடிக்க வந்துடுவாங்க. அப்போ தண்ணி நிறுத்துறப்போ நான் காமிக்கிறேன் அதோட வீடியோ எப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு வேறு இடம் பார்க்கலாம், வேறு பிளேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வந்து மீன் பிடிக்கிறது மீன் பிடிக்க போனாவே ஒரு ஜாலியாக இருக்குங்க பசங்களோட, நம்ம ஏரியா பசங்களோட. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஏன்னா இன்றைக்கி நாங்கள் மீன் பிடிக்க வரல, சும்மா பார்க்க தான் வந்தோம். ஏன்னா மீன் இருக்குதா இல்லையான்னு சொல்லி பார்க்க வந்தோம். ஏன்னா சில டைம் மீன் இருக்காது. பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிடிக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்தோம். ஓகே, பசங்க பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. சின்ன சின்ன மீனாக இருக்குது, பெரிய பெரிய மீன் இருந்தால் கூட பிடிக்கலாம். நம்ம முன்னாடி பிடிச்ச இடத்துக்கே வந்துட்டோம், அப்படியே பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஓகேங்க, இதோட நம்ம கிளம்ப வேண்டியதான். இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் யாராவது புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.